வணக்கம். இது நமது பக்தி தேடல். நம்மை சுற்றியுள்ள மறைக்கப்பட்ட அமானுஷ்ய கதைகளையும் மக்கள் நேரில் அனுபவித்த மர்மமான உண்மை சம்பவங்களையும் இந்த சேனலில் நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். நமது சேனலின் முக்கிய நோக்கமே உண்மை சம்பவங்களின் அமானுஷ்ய தேடல்தான். தொடர்ந்து இது போன்ற மர்மமான தேடல்களில் இணைய இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இது போன்று பல உண்மைகளை தேடி வெளிக்கொண்டு வர எங்களுக்கு பெரிய ஊக்கமாய் அமையும். உங்களுக்கும் இது போன்ற அமானுஷ்ய அனுபவங்கள் இருந்தால் கீழே காணும் எங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களால் மின்னஞ்சல் முகவரியில் டைப் பண்ண முடியலன்னா பக்கத்திலே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். உங்களோட அமானுஷ்ய கதைகளையும் இந்த சேனலில் ஒளிபரப்பு செய்யலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்தி தேடல், உண்மை சம்பவங்களின் அமானுஷ்ய தேடல். சரி, இன்னைக்கு நம்மளோட முதல் வீடியோ தமிழ்நாட்டோட மரண கணவாய் அப்படின்னு அழைக்கப்படுற தொப்பூர் கணவாயை பற்றி தான் பேச போகிறோம். தருமபுரி சேலம் நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கிற இந்த 5 கிலோமீட்டர் சாலை பல குடும்பங்களோட கண்ணீரை சுமந்துக்கிட்டு நிற்குது. இங்கே இருக்கிற அந்த பயங்கரமான வளைவுகள் வருஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அரசாங்கம் எவ்வளவோ எச்சரிக்கை பலகைகள் வச்சும் இங்கே விபத்துக்கள் நடப்பதற்கான காரணம் என்ன? இது வெறும் கவனக்குறைவா இல்லைன்னா வேறு எதனாவா? வாங்க பார்க்கலாம். இரவு நேரங்களில் இந்த வழியாக போகிற டிரைவர்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டால் நம்ம ரத்தமே உடையிற அளவுக்கு இருக்கும். அது என்னன்னா, நள்ளிரவு 1 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட வளைவில் திடீர்னு ஒரு பெண் உருவம் வெள்ளை உடையோட குறுக்கே வர்றதா சொல்கிறாங்க. அதை தவிர்க்க முயற்சிக்கும் போது தான் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே நடந்த ஒரு கோர விபத்தில் உயிரிழந்த பெண்ணோட ஆன்மா தான் அங்கே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் அங்கே இருக்க மக்களால் நம்பப்படுது. இன்னும் சில டிரைவர் சொல்கிற விஷயம்தான் ரொம்ப வினோதமானது. அவங்க தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவங்களோட பக்கத்து சீட்டில் யாரோ ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாரத்தை உணர்ந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வண்டியோட வேகம் தானாகவே குறையிறதாகவும் தன்னையே அறியாமல் இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் நிறைய நடப்பதாக சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பின்னாடி யாருமே இருக்கிறது இல்லை இன்னும். ஆனால் யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு மட்டும் அவங்க உணர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா இங்கே இருக்கிற வளைவுகள் ஏற்படுத்துகிற அழுத்தத்தின் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெள்ளை உருவம் ஒரே நேரத்தில் பல டிரைவர்கள் எப்படி ஒரே மாதிரியான உருவத்தை பார்க்க முடியும்? ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இங்கே பலியான ஆன்மாக்கள் தங்களுக்குன்னு துணையாக இன்னும் சில ஆன்மாக்களை தேடுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிற வகையில் நீங்கள் தொப்பூர் கணவாயை கிராஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய வினோதமான பூஜைகளும் நடந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். தொப்பூர் கணவாயோட மர்மம் இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. இந்த சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு இது போல் ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பல வீடியோக்கள் இன்னும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இது என்னோட முதல் வாய்ஸ் ஓவர் வீடியோன்றதுனால எதனா தவறுகள் நடந்திருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தவறான விஷயங்கள் சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எதனா தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம திருத்திக்கலாம். இன்னும் இது போல் பல வீடியோக்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.